ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாழைப்பூவும் தட்டைப்பயிரும் வச்சு வித்தியாசமான ரீதியில் ஒரு பொரியல் தான் நான் செய்ய போகிறேன். இது வாழைப்பூ. கேரளாவில் இதுக்கு வாழைக்கூம்புன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பூ மட்டும் பொரியல் பண்ணி நான் சாப்பிட்டுருக்கு. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்குது. பூ மட்டும்தான் இங்கே எல்லாம் பொரியல் பண்ணுவோன்னு. ஆனால் கேரளாவில் பூ மட்டும் இல்லை, இதுக்குள்ளே கொஞ்சம் வேஸ்ட்டில் தட்டி விட்டுட்டு மீதி உள்ளே இருக்குன்னா எல்லாமே எடுத்துடுவாங்க பொரியல் பண்ணுறதுக்கு. எப்படின்னு நமக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலே இருக்குன்னா இதெல்லாமே உரித்து எடுத்துடணும். அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல தமிழில். இதெல்லாம் உரித்து வேஸ்ட்டில் கொட்டணும். அப்படி உரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்கிறது மட்டும்தான் எடுத்து பொரியல் பண்ணணும். இப்படி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் வரும். இவ்வளோவும் நமக்கு போதும். இதில் கரை இருக்கும். அந்த கரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு இப்படியே கொத்தி அரிஞ்சு எடுத்துடணும். கொத்தின்னு தான் மலையாளத்தில் சொல்லும், தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல. இப்படியே நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் நூல் மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நமக்கு கடைசியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் டிப்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்படியே தான் சின்னதாக கட் பண்ணி போடணும். பின்னாடி அந்த டிப்ஸு சொல்லி போகிறேன். எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனிமே நமக்கு அந்த நூல் எல்லாம் மாற்றுறதுக்காக, கரையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி கொஞ்சம் ஆயில். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுதா அதே எண்ணெயை அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற நூலெல்லாம் நல்லா போயிடும். ஒன்றில் தொடாமல் சூப்பராகி வரும். இப்படியே தான் நல்லா பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறமா நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு தேங்காய் கூட்டு தயார் பண்ண வேண்டியது இருக்கும். 1 கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்க. கூட மஞ்சள் தூள், 5 பச்சை மிளகாய், கருவேப்பிந்தலை, 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணியது, சீரகம், 4 பல் பூண்டு, இவ்வளோ எடுத்திருக்க. இது மிக்சியில் லைட்டாக ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இனிமே நமக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். கடுகு பொட்டியதுக்கப்புறமா வரமிளகாய் போடலாம். பின்னாடி கருவேப்பிந்தலையே போடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் கூட்டையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகின்ற பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு வணக்கி எடுக்கணும். பின்னாடி நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம வாழைக்கூம்பு இல்லாச்சா வாழைப்பூ அதை அப்படியே அதில் கொட்டிக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா வணக்கி விடணும். எல்லாமே சேர்த்தி நம்ம அந்த தேங்காய் கூட்டும் வாழைப்பூவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும். இந்த டைமில் தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம தட்டைப்பயிரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குது, அதனால நான் இப்போ உப்பு போடலை. அப்புறமா நமக்கு மூடி வச்சு வேக விடலாம். இப்படி ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுருக்கேன். இடையிலே இந்த மாதிரி மூடியை மாற்றி கிளறி விடணும். இதிலிருந்து நல்லா தண்ணி இறங்கி வந்துடும். கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றலை. மறுபடியும் நம்ம மூடியே எடுத்து வேக வச்சுருந்தா அந்த தட்டைப்பயிரை மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம சூப்பர் டேஸ்டான வாழைப்பூ தட்டைப்பயிர் பொரியல் ரெடி ஆகிருக்கு. இந்த பொரியல் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்ருந்தா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்ய போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.